வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசிக்கான மே மாத ராசி பலன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மே மாதம் முழுவதும் துலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, மாற்றமும் ஏற்றமும் நடக்குமா, நல்லது நடக்குமா, கெடுதல் நடக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் துருமுறை நஸ்வோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முன்னாடி தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் துருமுறை நஸ்வோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோரையும் போய் சேரும். இப்போ இந்த துலாம் ராசிக்கு இந்த மே மாதம் முழுவதும் என்ன மாதிரியான ராசி பலன் நடக்க போகுதுங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்க போகிறார். அதே சமயத்தில் இந்த மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து கடந்த ஒரு வருஷமாக தொல்லைகளையும் சிரமங்களையும் அஷ்டம குருவா கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் விலகி மே 11ஆம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது ரொம்ப சிறப்பு. பாக்கியஸ்தானத்துக்கு குரு வர்றாரு. பாக்கியஸ்தானத்துக்கு குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். நம்ம சேனலில் துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன் தனியாக வீடியோ டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். பார்க்காத நண்பர்கள், நேர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இது ரொம்ப சிறப்பு. 9ஆம் இடத்துக்கு குரு வருது ரொம்ப சிறப்பான விஷயம். பல நல்ல விஷயங்களை, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தையும், குழந்தை பாக்கியம், முக்கியமாக திருமணமாகி பல வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் கருத்தரிக்க குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். திருமணம் ஆகாத துலாம் ராசி நண்பர்கள் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த மேரேஜ், பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, நிச்சயம் திருமணம் முடிவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்க வீட்டில் இந்த மாதம் நடக்க போகுது. அதே சமயத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ராகு கேது பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலையும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் பயிற்சியாக இருக்கிறாங்க. இதுவுமே ரொம்ப நல்ல விஷயந்தான். 4ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது பகவான் துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது. 11ஆம் இடத்துல கேது அமர்ந்து பல வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். 5ஆம் இடத்துல இருக்க ராகுனாலையும் பெரிய பிரச்சனை கிடையாது. குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசிக்கு குரு பகவானாலையும், இந்த 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு பகவானாலையும் கருத்தரித்து குழந்தை பிறக்கும் வாய்ப்புகளை கொடுக்க போகிறாங்க அந்த குரு பகவானும் ராகு பகவானும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், 9ஆம் இடங்கிறதும் பெண்களுக்கு புத்திரஸ்தானம். அதனால் இந்த வருஷம் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கேது வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதாவது இந்த வருஷம், அதுலேயும் இந்த மாதம் நடந்திருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி, வரக்கூடிய குரு பயிற்சி, அது அத்தனையும் துலாம் ராசிக்கு சாதகமாக, மிக சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் நல்ல விஷயங்களுக்கான தொடக்க ஆரம்ப மாதமாக இருக்க போகுது. இந்த துலாம் ராசிக்காரங்க வீட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷம் குடிகொள்ள போகுது. நல்ல சுபகாரியங்கள் நடக்க போகுது. கெட்டி மேல சத்தம் துலாம் ராசி நண்பர்கள் வீட்டில் கேட்க போகுது. நீங்கள் நினைச்சது நடக்க போகுது, தொட்டது துலங்க போகுது. பல நல்ல விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் நடக்க போகுது. நல்லது மட்டுமே 90% நடக்கும். கெடுப்பலன்கள் 10% நடந்தால் பெரிய விஷயம்தான். பல நல்ல விஷயங்கள், சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள், வாழ்க்கையில் முக்கியமான திருப்பமுனையான விஷயங்கள் அனைத்துமே இந்த மே மாதம் நடப்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை நடக்கிறதுக்கு ஆரம்ப மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். மாணவியர்கள்லாம் எக்ஸாமில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவாங்க. அவங்க கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும். அது ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் சரி, கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும். நல்ல மதிப்பெண்கள், நல்ல மார்க், ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். அதாவது சந்தோஷம் எந்தெந்த வகையில் வரணுமோ அது அத்தனை வகையிலும் துலாம் ராசிக்காரங்களை திக்கு புக்காட வைக்க போது இந்த மாதம் முழுவதுமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள், எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் துருமுறை நஸ்வோ சேனல். நன்றி, வணக்கம்.